Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானோடன் ஆரம்பம். டெய்லி லோஜிஐ வெல்னஸ் சுகர். வெள்ளை சர்க்கரையில் நல்ல சர்க்கரை. உங்களுக்கு அப்பா இல்லையோ? இல்ல, எனக்கு அப்பா இல்ல. என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்பா இல்ல அப்படின்னு? இல்ல, நான் ஃபீல் பண்ணது இல்ல. என் பாஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த பாஸ்ட்னால டிசைட் பண்ணிட்டாங்க. மேரேஜ் ஆயிடுச்சு. எஸ், பாஸ்ட்ல மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போச்சு. ஓகே. அதனால இப்போ அந்த லைஃப்ல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தீங்க? அது ஒரு ஆண், அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரகிள்ஸ். என்னோட விஷயம், நான் லவ் பண்றது ஒரு பொம்பளை பிள்ளைய, எனக்கு கிடைச்சது ஒரு ஆண் பிள்ளை. எத்தனை வருஷம் ஒரு ஆண் கூட திருமணம் ஆகி இருந்தீங்க நீங்க? 2.5 years இருந்தேன். அதோட பிரேக் ஆகி 6 years, ஆல்மோஸ்ட் 5.5 years தனியா இருந்தேன். நீங்க இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு திருமணம் ஆயிருக்கு, அதுவும் ஆண் கூட திருமணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய இப்போ பசங்களே வந்து பெண்களை வந்து 2வது கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை இருந்தா கூட வளர்க்குற பசங்க எல்லாமே இருக்காங்க. அவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுங்க. ஒரு ஆணா இருக்கிறவங்க திருநங்கையா மாற ஆசைப்படலாம், ஒரு கேவா மாற ஆசைப்படலாம், ஒரு பெண்ணா இருக்கிறவங்க திருநம்பியா மாற ஆசைப்படலாம். லெஸ்பியன் இல்லைன்னு சொல்லிட்டு போன பொண்ணு தான் அங்கே வந்து ஒரு ஆண் கூட வச்சு ஒரு குழந்தைய பெற்றிருக்காங்க. எந்த பீரியட்லன்னு தெரியும். யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒன்று துப்பிட்டு போயிருப்பாங்க, அதை பிடிச்சிக்கிட்டு தான் எல்லாரும் கக்கிக்கிட்டே இருக்காங்களே தவிர்த்து. ஆனா நாங்க அதை பத்திலாம் கவலைப்படுறதுக்கு பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது ஒரு ஆசை. ஆனால் அதை நோக்கி இப்போ ஓட போகிறது இல்லை. நாங்கள் இப்போ அடுத்த ஸ்டெப்பு அப்படின்னு ஒன்று வச்சோம் அப்படின்னா அது ஒன்று வீடாக இருக்கும், அப்படி இல்லைன்னா பாப்பாவாக இருக்கும். இப்படி தான் இருக்கும். ஒரு யூடியூப் வச்சுருக்கோம், எங்கள் மூஞ்சி ஒரு 4 பேருக்கு தெரியுது. அதனால உங்களை யாராவது எதனா கேட்கலாம், அக்கம்பத்தில் உள்ளவங்களும் உங்களை எதனா விமர்சனம் செய்யலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்போம். நிறைய பேர் எங்களை பார்த்ததுமே வெளில அமைச்சிருப்பாங்க. சில பேர் அடிக்கடி மென்ஷன் பண்ணுவாங்க, நான் இல்லைனாலும் நீ வாழணும். அந்த இடத்துல நான் இல்லைனால் அந்த ஒரு வேர்டு வரக்கூடாது எனக்கு. அப்படி இல்லை. சிவா சிவா வா, நீ அழகா இல்லை, நீ அழகா இல்லை, இருந்தாலும் நல்லா இருக்கு அப்படின்னு அப்படிலாம் இல்லை. லைக் யுவர் குட் சோல் இன் மை லைஃப். கவியோட கண்ணு தான் இது. நான் வந்து கவிக்கு கிஃப்ட் பண்ணாங்க மேரேஜ்ல. நான் கிஃப்ட் பண்ணேன் கவிக்கு, கோல்ஸ் போட்டுக்கிட்டேன். எவ்வளவோ விஷயம் நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க. நான் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நிறைய பண்ணியிருக்கீங்க, எவ்வளவோ அதுலேருந்து மீண்டு வந்திருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம், எவ்வளோ விமர்சனம் வந்தாலும் சரி, அதை விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்லி காதில் போட்டுக்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருக்குது. உங்களுக்கு அப்பா இல்லையோ? இல்லை, எனக்கு அப்பா இல்லை. என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்பா இல்லை அப்படின்னு? இல்லை, நான் ஃபீல் பண்ணது இல்லை. அது ஏன் தெரியல, எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி ஃபீல்ஸ் வந்ததில்லை. உங்களுக்கு 2 பேருமே இல்லை. கவிக்கு அப்பா இருக்காங்க, ஆனால் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அம்மா விட்டு கொஞ்சம் செப்பரேட்டா அந்த மாதிரி இருக்காங்க. ஓகே ஓகே. உங்க அம்மா அப்பாக்கு என்னாச்சு? அம்மா அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. தம்பிக்கு ஒரு 1 வயசு 1.5 வயசு இருக்கும், அப்போ அப்பா இறந்துட்டாங்க மஞ்சக்காமல வந்து. அடுத்து தம்பிக்கு ஒரு 4 வயசு இருக்கும், அப்போ அம்மா வந்து இந்த டிஎல்எஃப்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு இதுல இறந்துட்டாங்க. அதோட ஆல்மோஸ்ட் தம்பிக்கு 22 வயசு ஆயிடுச்சு. 20 years கிட்ட ஆயிடுச்சு. கவலையா இல்லையா? அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, யாருமே இல்லை. அந்த இடத்த அக்கா மாமா ஃபீல் பண்ணாங்க. கூட பிறந்த அக்கா இருக்காங்க, அக்கா மாமா இருக்காங்க. ஸோ அந்த இடத்த அவங்க ஃபீல் பண்ணதுனால அது பெரிய விஷயமாவே எனக்கு தெரியல. அக்கா மாமாலாம் எதுவும் சொல்லலையா? வேணாம், தப்பான முடிவு எடுக்கிற, ஒரு ஃபியூச்சர் நல்லா இருக்காது அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்க? அப்படிலாம் இல்லை. எனக்கு ஒரு கடந்த காலம்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அந்த கடந்த காலத்தில் ஒரு விஷயம் பண்ணும்பொழுது அவள் இல்லாமல் ரொம்ப எனக்கு பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு லைஃப்பில் வேற ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்பொழுது அது அவளுக்கு பிடிக்கல, அது தப்பா போயிடுச்சு. இப்போ அவ கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்கா, இருக்கிறது ஒரு லைஃப், அவ நல்லபடியா வாழ்ந்துட்டு போட்டோம். அவ முன்னாடி என் பாஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த பாஸ்ட்னால டிசைட் பண்ணிட்டாங்க மேரேஜ் ஆயிடுச்சு. எஸ், பாஸ்ட்ல மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போச்சு. ஓகே. அதனால இப்போ அது உங்களுக்கு செட் ஆகலையா? அந்த கல்யாண வாழ்க்கை செட் ஆகல? என்ன மாதிரியான இப்போ இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க, அவங்க கண்ணு கலங்குனா உங்க கண்ணு கலங்குது, அந்த மாதிரியெல்லாம் போகும்போது அந்த லைஃப்ல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தீங்க? அது ஒரு ஆண், அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரகிள்ஸ். இவங்க ஒரு பெண், என்னோட விஷயம், நான் லவ் பண்றது ஒரு பொம்பளை பிள்ளைய, எனக்கு கிடைச்சது ஒரு ஆண் பிள்ளை. அதுதான் அதுல உள்ள டிஃபரன்ஸ். பிகாஸ் இவங்க வந்து இவங்களுக்கு கேர்ள் மேல தான் அட்ராக்ஷன். நைன்த் படிக்கும் போது ஒரு 14 வயசு இருக்கும். ஒரு 14-13 வயசுல ஸ்கூல் படிக்கும் போது அவ பேர் ஆக்சுவலா வேற, ஆனா அவளை நான் லல்லின்னு கூப்பிடுவேன். அவ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணா. அது சும்மா அந்த பீரியட்ல பொண்ணு லவ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறது அந்த ஒரு கான்செப்ட்ல தான் எடுத்துட்டு போனேன்.
நாளடைவில் அது லவ்னு தெரியல, அதுக்கு பேர் லெஸ்பியனும் தெரியல, எதுவுமே தெரியாம ஏதோ ஒரு போயிட்டு இருந்தது. அந்த ஸ்டேஜ்ல தான் இந்த ஒரு மேரி அப்படி இப்படின்னு இப்படி போயிடுச்சு. அப்போ அதை ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஓகே இதுதான் உண்மை போல, இதுதான் நம்ம, ஆனா நம்மளுக்கு ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. நான் நிறைய கவுன்சிலிங்லாம் எடுத்தேன். நம்ம தப்பா ஏதோ பண்றோமோ, இதை எல்லாரும் பண்றோம், அதை பார்த்துட்டு நமக்கும் அந்த ஈர்ப்பு வருதோ அப்படிங்கிறதுனால நிறைய கவுன்சிலிங்லாம் எடுத்தேன். எல்லாம் எடுத்தும் எனக்கு இதுதான் அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இவங்க கிட்ட வந்துட்டு அவளை அதோட கடைசியா அவளை பார்த்தோட சரி 6 இயர்ஸா அவளை நான் பார்க்கல. இவங்க கிட்ட வந்து மீடியால வந்து நான் சில இதுல இன்டர்வியூ கொடுக்கும்பொழுது அவ என்னை பார்த்துருக்கா. பார்த்துட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியெல்லாம் எடுத்து இவங்க கிட்ட பேசி நம்பர் வாங்கி ஷேர் பண்ணி என்னை மறுபடியும் வந்து அவ சர்ப்ரைஸா வந்து என்னை பார்த்தா. இவங்க தான் என்னை கூட்டிகிட்டே வந்து காமிச்சாங்க. அவள் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ். இவங்க என்னை கூட்டிட்டு வந்து காமிச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அவன் லைஃப்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கா. நல்ல ஒரு ஃப்ரெண்ட். அவங்கள கூப்பிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா. ஏன் சார் எதுக்கு இந்த பொசிஷன்ல எப்படி சர்ப்ரைஸ் பண்ணணும்னு தோணுச்சு? அப்படிலாம் அதெல்லாம் சில்லுன்னு ஒரு காதல் படத்தை வந்துட்டு ரீமேக் பண்ண மாதிரி அப்படிலாம் இல்ல மேம். சரி, இதுல என்ன விஷயம்னா நிறைய பேர் நம்ம படத்தை பார்த்து காப்பி அடிக்க அப்படின்னு இல்லை. ரியல் லைஃப்ல இருக்கிறது தான் அங்கே ரியல் லைஃபாவே நிறைய பேர் காட்டுவாங்க. ஸோ அதுதான் வந்து மூவிஸ். ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லை. எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நம்மளுக்குன்னு பிடிச்ச ஒரு மனசுக்கு நம்மளுக்கு பிடிச்ச விஷயம்னு சிலது இருக்கும். அதை வந்து நம்ம யாரை நல்லா பண்ணித்தரமோ அதை ஒரு குட் சோலுக்கு அழகு. இப்போ இன்னொருத்தவங்களுக்கு தான் பிடிக்குது அப்படின்னும் போது அவங்கள வந்து கூட்டிட்டு வந்து காட்டுறதுல தப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். அந்த டைம்ல ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணேன். நாங்க 2 பேர் சேர்ந்த புதுசு மீடியால ஒரு பேசும் பொருளா இருந்தோம். ரொம்ப நிறைய பிளாக் மார்க் இருந்துச்சு. மீடியாக்குள்ளேயே வேண்டாம் இவங்க சொன்னாங்க. என்னோட பாஸ்ட் லைஃப்ல இருந்தவங்க வந்து என்ன சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா நான் லெஸ்பியனே இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இல்ல அந்த மாதிரியான எதுவுமே வந்ததுல ஆமா அப்படின்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்பவே தப்பா வேற ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டாங்க. நீங்க வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய விஷயங்கள் ஆமா நானுமே பார்த்தோம். அப்படி இருக்கும்போது நான் எடுத்த டெசிஷன் என்னன்னா, இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும், அவங்க எங்க இருக்காங்கன்றது எல்லாமே தெரியும். இதுதான் என்னோட இது. நான் அப்ப வந்து நான் தான் ஒரு சேனலே க்ரோத் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். அப்ப நான் என்னோட சேனலுமே சப்ஸ்கிரைபர் எல்லாமே அவங்களே எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்ஸ்டா ஐடில இருந்து எல்லாமே நாங்க போய் திருப்பி கூட கேட்கல. ஆமா எல்லாத்தையுமே எடுத்து. ஆமா அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருந்த ஒரு பீரியட். அப்ப நாங்க எதுவுமே கேட்கல. நாங்க ஏன்னா அன்னைக்கு கடவுள் கண்டிப்பா நம்ம ஒரு விஷயத்த எனக்கு விட்டு கொடுக்குறோம்னா எனக்கு என்ன ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணுவாருன்னு அன்னைக்கு நாங்க அடிப்பட்ட பிறகுதான் எனக்கு நல்ல சில சுச்சுவேஷன்லாம் ஏத்துக்கணும், நீங்க ஏத்துதான் வாழணும் அப்படின்ற ஒண்ணு நான் வந்து கையில எடுத்தேன். அதுதான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து உட்காந்து இவ்வளவு பெரிய வெற்றியை பார்த்து உட்காந்துருக்கோம் நாங்க. அதுதான் எங்களோட பெரிய பிளஸ்ன்னு. நம்ம என்னைக்குமே வந்து நம்மளுக்கு சில விஷயம் நடக்குதுன்னு நம்ம வந்து அமைதியா உட்கார்றோம் அப்படின்னா அவங்க ஏதோ பெருசா யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஒருத்தவங்க ரொம்ப கத்துறவங்க பேசுறவங்க இன்னைக்கு அமைதியா இருக்காங்கன்னா அவங்க கிட்ட உண்மை இல்லாமலாம் இல்லை, அவங்க கிட்ட இருக்குது. அதை அவங்க எப்படி ப்ராசஸ் பண்ணணுன்றத, அவங்க எப்படி போகணுன்றத அவங்க டைம் எடுத்து கரெக்டான விஷயத்த அவங்க வந்து பண்ண போறாங்கன்னு அர்த்தம். அமைதியா இருக்காங்கன்றதுனால எல்லாருமே இங்க வந்து பயந்துட்டு உட்காந்துருக்காங்க. கோழையோ அப்படிலாம் கிடையாது. இவங்க கவி வந்து லெஸ்பியனே கிடையாது. அவங்க வந்துட்டு சும்மா வந்துட்டு பழகிட்டு இருக்காங்க. ஃபோர்ஸ் பண்ணி தான் கேர்ள்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நீ டாட்டு போடு, அது பண்ணு, இது பண்ணு வந்ததில்ல, இந்த பேச்சு வந்ததில்ல. ஸோ அப்படி நீங்களுமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி வந்துமே கவி மேல உங்களுக்கு எப்படி அவ்வளவு நம்பிக்கை? ஏன்னா நான் லெஸ்பியன், என்னோட ஃபீலிங்ஸ் என்னங்கிறது எனக்கு தெரியும். ஸோ கவியை பார்க்கும்போது கவி லெஸ்பியன் தான், பேசுறவங்க பேசிட்டு போட்டோம் அப்படிங்கறத என்னோட ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டா இருந்துச்சு. நான் பாஸ்ட் லைஃப்ல உள்ளவங்க கிட்டயும் நான் பேசியிருக்கேன், பழகிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கிட்டயுமே நான் சொன்னேன், உனக்கு பிடிக்கலங்கிறதுனால நீ எல்லாரையும் தப்பு சொல்லக்கூடாது, உன் மேல உள்ள தப்பு நீ சொல்லு, இல்லையா நீ எதுலயும் இன்டர்வியூ கொடுக்காத, கொடுத்தது உன் தப்பு, ஆனா தப்பான ஒரு அலிகேஷன் யார் மேலேயும் வைக்காத அப்படிங்கறத நான் அவங்க கிட்டயுமே சொன்னேன். அவங்களுமே அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நார்மலா பேசி ரீசெண்ட் டேஸ்ல வந்து மேரேஜ் சொன்ன இன்வைட்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அந்த ஒரு பீரியட்ல யாருக்குமே என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஏதோ ஒரு நீ என்ன தப்பு சொல்றேன், நான் அவனை தப்பு சொல்றேன், இவங்களும் அவங்கள பத்தி பேசியிருப்பாங்க, அவங்களும் அவங்கள பத்தி பேசியிருப்பாங்க, அப்படிதான் போச்சு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதை பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனா இருந்தது. இல்ல நிறைய பிரச்சனைகள் வந்ததுல நீங்க டெய்லி ஒரு கான்செப்ட் வச்சு லைவ்னு போடும்போது எல்லாருமே பணத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணும்போது உங்க 2 பேரையும் மையமா வச்சு இவங்க வந்துட்டு லெஸ்பியன் கப்பல் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் நிறைய பேர் நிறைய அதை உடைக்கணுங்கிறதுதான் என்னுடைய கவியை தாண்டி நான் நினைக்கிற ஒரே விஷயம். இப்போ ஒரு பெண்ணா இருக்கட்டும் ஒரு ஆணா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு மேரேஜ்னு ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க ஒரு ஆண் கூட உடலுறவுல இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கணும், அவங்க வந்து இதுல இருக்கக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. யாருக்கு எப்ப வேணாலுமே ஃபீலிங்ஸ் மாறலாம். அதையும் தாண்டி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணியுமே அவங்கள ஒரு வாழ்க்கைக்குள்ள யாரும் தள்ளியும் விட்டுருக்கலாம். அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கலாம், பேரண்ட்ஸோட வற்புறுத்தலா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். நம்ம அதை ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. எனக்கு அதுல நடந்தது, நான் அதுல இருந்து வெளில வந்திருக்கேன். நிறைய பேர் வெளில வராம இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு திருநங்கையாக. எத்தனை வருஷம் ஒரு ஆண் கூட திருமணம் ஆகி இருந்தீங்க நீங்க? 2.5 years இருந்தேன். அதோட பிரேக் ஆகி 6 years, ஆல்மோஸ்ட் 5.5 years தனியா இருந்தேன். அதுக்கப்புறம் கவியை மீட் பண்ணி
தனியாவே இருந்தீங்க? தனியாவே இருந்தேன். அவரோட போய் வாழு, அவரோட இரு அப்படின்னு யாருமே எதுவுமே பேசல? அக்கா மாமா எதுவுமே யாருமே எதுவுமே நான் சொல்லல? பேசவே இல்ல. ஃபர்ஸ்ட் அக்கா மாமாலாம் அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா எனக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ் இல்ல அப்படி ஏதாவது சொன்னீங்களா? சண்டை வந்தப்போ நான் பேசினேன், எனக்கு செட் ஆகல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஏன் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாமே போச்சு, வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் இதுதான் அப்படிங்கிறத சொன்னா அவங்களும் அக்செப்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அக்செப்ட் மீன் அவங்க வாழ்க்கையை பாக்குறாங்க, மேரேஜ் பண்ணி இவ லைஃபை பாக்குறா, அவ்வளவுதான். நீங்க இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு திருமணம் ஆயிருக்கு, அதுவும் ஆண் கூட திருமணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இது வந்து நம்ம வந்து உலகத்துல பெரிய சாதனையான விஷயம்லாம் இது இல்லை மேம். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய இப்போ பசங்களே வந்து பெண்களை வந்து 2வது கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை இருந்தா கூட வளர்க்குற பசங்க எல்லாமே இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்றத நான் ரொம்ப சந்தோஷமா பாக்குறேன். இப்போ சூழ்நிலைக்காக தள்ளப்படுற பெண்களும் இருக்காங்க, திருமணம் என்ற ஒண்ணுல வலுக்கட்டாயமா பண்ணி குழந்தைய வாங்கிட்டு வர பெண்களும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு சந்தோஷத்தை, அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு மனசை புரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தவங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறது ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றது தப்பு இல்லை. நம்மளுடைய உணர்வுக்கு நம்ம மதிப்பு கொடுத்துக்கணும். எனக்குங்கிறத தாண்டி எல்லாருக்குமே நான் பொதுவா ஒரு விஷயத்த வெளிக்கொண்டு வரணும்னு நினைக்கிறது இதுதான். அவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுங்க. ஒரு ஆணா இருக்கிறவங்க திருநங்கையா மாற ஆசைப்படலாம், ஒரு கேவா மாற ஆசைப்படலாம், ஒரு பெண்ணா இருக்கிறவங்க திருநம்பியா மாற ஆசைப்படலாம், லெஸ்பியனா இருக்க ஆசைப்படலாம், பைசெக்சுவலா இருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன அதை தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை வழிவகுத்து கொடுக்கணும் அப்படிங்கறதான் நாங்க எதுவும் வந்து ஹெல்ப்லாம் கூட பண்ண தேவையில்ல, அவங்கள விட்டா போதும், அவங்களே வளர்ந்துப்பாங்க. அவங்கள போட்டு காசிப்ஸ் பேசிட்டு அவங்கள எதனா ஒன்று பண்ணிக்கிட்டு இல்லாம இருந்தாலே அவங்களே வளர்ந்து வந்துருவாங்க. ஓகே. ஸோ லவ் ஃபெயிலியர் ஒரு வருஷம் ஆகுது, பாஸ்ட் லவ். ஸோ அவங்க நான் லெஸ்பியன் கிடையாதுன்னு போயிட்டாங்க. சடனாக இவங்க மேலே எந்த விஷயத்தை வச்சு காதல் வந்தது? இல்லை, அது எங்களுக்குள்ள அந்த காதல் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எனக்கு அந்த பீரியடில் வந்து அவங்க என்னோட பாஸ்ட் லைஃப்ல இருக்கவங்க என்ன ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி என்ன நடந்துச்சு, என்ன சொல்றான், எதனால பிரிஞ்சிங்க ஃபர்ஸ்ட்? இல்ல அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிச்சுல மேல் மேல, பிகாஸ் நான் பெரிய பொண்ணு தானே, எனக்கு தெரியும்ல மேல் மேல அட்ராக்ஷன் இருக்கா, ஒரு பொண்ணு என்ன விரும்புறாங்க நம்ம கூட இருக்கவங்களுக்கு கண்டுபிடிச்ச முடியல. ஒரு ஃப்ரெண்ட்ஸோனே இருப்போம், நீங்கள் நானும் ஃப்ரெண்டுனா ஒரு வாரம் பழகும்போது எனக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கணும்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நம்ம நாலேஜ் இல்லாத வளர்றோம். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சிச்சு, லைக் நான் அப்பவே விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா அவங்க நான் விடும்போதே வந்து அது வாட் எவர் இட் இஸ் நான் சொல்லலாம் விரும்பல, அதை நீங்க பாத்துக்கோங்க. ஜேர்னல்ல மேரேஜ் பண்ணிருக்காங்க, பாஸ்டா இருக்கு அப்படின்ட்டு விட்டுட்டோம். ஜேர்னல்ல மேரேஜ் பண்ணாங்க, அதோட ஆகஸ்ட்ல பாப்பா பிறந்துச்சு. ஸோ அப்ப நான் அவங்க கூட இருக்கும் போதே என்ன நடந்திருக்கும்னு அது மக்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். அவங்க லெஸ்பியன் என்ன இல்லைன்னு சொன்னாங்க, பட் ஆனா நான் லெஸ்பியன் தான். இப்போ நான் ஒரு பொண்ணு கூட தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். பட் ஆனா ஏமாந்தது இந்த இடத்துல நான் தான். பிகாஸ் அவங்க தான் என்ன நான் லெஸ்பியன் சொல்லி நான் உங்களுக்கு ஏத்த ஒரு சோல்னு சொல்லி என்னை ஏமாத்தினது அவங்க தான், நான் இல்லை. அது வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். என்ன லெஸ்பியனே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பேசினதை இப்போ நிறைய பேர் வச்சுன்னு அதை வச்சு பேசின்னு கண்டென்ட் பண்ணிட்டு சுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க யோசிக்கணும், நம்ம கண்டென்ட் பண்ணாலும் அதை கரெக்டாக பண்ணணும். லெஸ்பியன் இல்லைன்னு சொல்லிட்டு போன பொண்ணு தான் அங்கே வந்து ஒரு ஆண் கூட வச்சு ஒரு குழந்தைய பெற்றிருக்காங்க. எந்த பீரியட்லன்னு தெரியும். ஒரு பெண் இன்னொரு பெண்ணை சூஸ் பண்ணியிருக்கா, கல்யாணம் பண்ணியிருக்கான்னா அவங்க யாருன்றதும் அவங்க யோசிக்கணும். மக்கள் வந்து இதுதான் தப்பு பண்றாங்க, ரொம்ப தவறா பேசியிருக்காங்க. உங்களை தப்புன்னு அவங்க ஸ்ப்ரெட் பண்ணும்போது நீங்க தப்புன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிருக்காங்க. அந்த தப்ப இன்னுமே பேசிட்டு அதான் சொல்றாங்க, நம்ம பண்ண நல்ல விஷயம், நம்ம என்னெல்லாம் செய்யறோம், நம்ம எப்படியா இருக்க ஆசைப்படுறோம், இதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒண்ணு துப்பிட்டு போயிருப்பாங்க, அதை புடிச்சுக்கிட்டு தான் எல்லாரும் கக்கிக்கிட்டே இருக்காங்களே தவிர்த்து அதை அப்படியே மூடி வச்சு முழுங்கிக்கணும் அப்படின்லாம் யாருமே அதை யோசிக்க. ஆனா நாங்க அதை பத்திலாம் கவலைப்படுறதுக்கு டைம் இல்லை. நாங்க குரோத் நோக்கி போய்கிட்டே இருக்கணும். உங்களுதுல அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறீங்கல்ல, உங்க அவார்ட்லாம் வாங்கணும், அந்த மாதிரி ஒரு குரோத்னஸ் பார்த்து போயிட்டு இருக்கோம். நாங்கள் நிறைய இடங்கள்ல பார்த்தா உங்க பேரை வச்சு நீங்க ஒரு மாதிரி மற்றவங்கள ராங்கா பேசுறீங்க, ராங்கா ட்ரீட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் வந்தது. ஸோ அது எதனால வந்து? அது நாங்க வந்து லைக் அதுக்கான முயற்சி நாங்க எடுத்தோம். நாங்க வந்து இது வந்து நம்ம அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்க, எல்லாருமே வந்துட்டு ஒரே மாதிரி தானே, நீங்களாக இருக்கட்டும் யாரா அவங்களாக இருக்கட்டும், ஒரு பணத்துக்காக, ஒரு வயிற்று பிழப்புக்காக, ஒரு இதுக்காக தான், ஃபேம்காக தான் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரே கம்யூனிட்டி பீப்புளுக்குள்ள எதுக்கு இப்படி ஒரு சண்டையெல்லாம் வரணும்? எதுக்கு சண்டை போட்டு? அதை பத்தி பேசுறதுக்குலாம் எங்களுக்கு இதுவே இல்லை. நாங்க அதை லைஃப்ல ஒருத்தவங்க நான் திரும்ப பார்க்க கூடாது, அவங்கள கான்செப்ட் எடுக்க கூடாது, அவங்க பேரை கூட கேட்க கூடாது அப்படிங்கிற கேட்டகரியில சில பேர் இருக்காங்க. அவங்க பண்ண தப்புக்கு நாங்க அவங்க மேல எஃப்ஐஆர் கொடுத்தோம், ரிமாண்ட் பண்ணாங்க. அடுத்து கோர்ட்ல பாத்துக்கலாம் சொல்லிருக்காங்க. அதெல்லாம் கூட வேண்டாம் என்ன பொறுத்த வரைக்கும். அந்த கேரக்டரே எனக்கு வேண்டாம், அப்படி ஒரு ஆளே லைஃப்ல இல்ல. நாங்க அத வந்து சட்ட ரீதியா அவ்வளவு தூரம் உங்களை வந்துட்டு அவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு நாங்க சட்ட ரீதியா பாக்குறோம். சோ இந்த மாதிரி அவங்கள பத்தி பேசக்கூடாதுன்ட்டு இல்ல, அந்த ஒரு கேரக்டரே இல்ல எனக்கு, அது எங்களுக்கு வேண்டாம். ஒரு அன்வான்டட் பீப்புள் அப்படின்பாங்கல்ல, அந்த உங்களை மாதிரி இருக்கிறவங்கள யார உங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்க? விஐபிஸ்ன்னு யாரெல்லாம் கூப்பிட்டுருந்தீங்க?
பிஐசினா எங்களுக்கு பிஜேபியில் ஒரு பெரிய ஒரு சரௌண்டிங் ஒரு சார் இருக்காரு, அவரை கூப்பிட்டுருந்தோம். அட்வொகேட் அண்ணா கூப்பிட்டுருந்தோம், டாக்டர் அக்காசுங்களை கூப்பிட்டு இருந்தோம். ஒரு லெஸ்பியன் கப்பிள்ஸ் வந்திருந்தாங்க எங்களுடைய மேரேஜ். அப்புறம் ஒரு பிராமின் ஃபேமிலி வந்திருந்தாங்க. டிரான்ஸ்மென்ல இருந்து வந்திருந்தாங்க. டிரான்ஸ்மென்னு அப்படின்றவங்களாம் வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்ப அவங்கலாம் வந்து ஒரு டிரான்ஸ்மென் மீட்ல தான் எங்களை விருந்துக்கே கூப்பிட்டுருக்காங்க. நாங்க அவங்கள யாருன்னு எங்களுக்கு தெரியல. பட் ஆனா அவங்க வந்து நாங்க உங்க மேரேஜ்க்கு வந்தேவனும் கேட்டு நாங்க இது லொகேஷன் கூட சொல்லல. இவங்களோட தம்பியோட இன்ஸ்டால வந்து பேசி நாங்க கல்யாணத்துக்கு வந்துட்டோம், மழை பெய்யுது, எங்க இருக்கும்னு தெரியலன்னு சொல்லி அப்புறம் நாங்க 2 பேரும் ஸ்டேஜ்ல இருந்தனால போன்லாம் அட்டன் பண்ண முடியல. அப்புறம் இவங்க தம்பி போயிட்டுலாம் கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ ஓகே பரவாயில்லையே, நம்ம கம்யூனிட்டியில யாரையும் கூப்பிடாமையே நம்மளுக்காக வந்திருக்காங்கன்னா அப்போ வந்து ஓகே அப்படின்ற மாதிரி. அதுதான் நம்மள யார் லைக் பண்றாங்களோ நம்ம அவங்கள லைக் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. அதான் சார் கூட சொல்லியிருப்பார், தனுஷ் சார், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு. அவங்கவுங்க எண்ணம் அவங்களோட வாழ்க்கையை நிர்ணயிச்சு கொடுக்கணும். நாங்கள் ஓகே நம்ம ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருக்கோம், அதனால தான் நம்ம தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா. இதுக்கப்புறம் என்ன நிறைய விஷயங்கள் பண்ண போறோம், நிறைய லைஃப்ல வந்து முன்னேற்றத்தை நோக்கி போறோம், அப்படி என்ன பண்ணலாம்னு ஐடியாஸ் வச்சிருக்கீங்க? ஸோ இதுக்கு அடுத்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆசை. கவிக்கு வந்து அந்த ஃபுட்டு அந்த மாதிரி ஃபுட் ரீடி சம்மந்தப்பட்டதா ஏதாவது சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பிசினஸ். யார் சமைப்பா வீட்ல? 2 பேருமே சமைப்போம். எனக்கு அதிகமா அவங்க சமையல் பிடிக்கும், எனக்கு அவ சமையல் பிடிக்கும். அது ஏன்னா நம்மளே சமைச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் மூஞ்சல் அடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. அம்மாலாம் கூட பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாமே சமைச்சிருவாங்க, நம்மள நல்லா சாப்பிட வைப்பாங்க. ஆனா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. எல்லாருக்கும் எடுத்து போய் அக்கம் பக்கத்துல எல்லாரும் கொடுத்துறதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அது சாப்பிட்ட உடனே மூஞ்சல் அடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க நல்லா செஞ்சா நான் நல்லா சாப்பிடுவேன், நான் செஞ்சா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும். எனக்கு ஒரு கோல்ட் கிச்சன் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியாஸ் இருக்கு. பிசினஸ் பண்ணணுங்கிறது ஒரு ஆசை. ஆனா அதை நோக்கி இப்போ ஓட போறது இல்லை. நாங்க இப்ப அடுத்த ஸ்டெப் அப்படின்னு ஒண்ணு வச்சோம் அப்படின்னா அது ஒண்ணு வீடா இருக்கும், இல்லைன்னா பாப்பாவா இருக்கும். இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்னாதான். வீடு தான் ஆனா நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவேன். பிகாஸ் நான் பாப்பா வரும்போது எனக்கு அவ ஃப்ரீடமா இருக்கணும். எங்களை யாருமே நாங்க நிறைய வீடு காலி பண்ணிட்டு இருக்கோம். உண்மையை சொல்ல போனா இப்ப இருக்கிற வீட்டை கூட இப்ப நாங்க காலி பண்ணி ஆகணும். பிகாஸ் நான் லாஸ்ட் மந்த் நடந்த ஒரு இஷ்யூஸ்னால இப்ப வீட்டை காலி பண்ண சொல்லிருக்கோம். காலி பண்ண சொல்லிருக்கோம். இப்ப நீங்க நான் 2 பேருமே பொண்ணு, எங்களுக்கு வீடு வேணும், இந்த மாதிரி நாங்க கப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி வீடு கேட்கும்போது வீடு கொடுத்துருவாங்களே. நான் ஒரு 30 வீடு 40 வீடு பார்த்தாதான் ரெஸ்ட்ரிக்ஷனோட இந்த வீட்டுக்கு இவ்வளவுதான் இருக்கும். ஒரு 6000 ரூபாய் இந்த வீட்டு கொடுக்கலான்றதுல நான் 10000 ரூபாய் காசு அதிகமா கேட்பாங்க. ஓகே, ஆனா நாங்க எங்க போனாலுமே இந்த போய் சொல்லிட்டு போய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு வேலை செய்யறோம் அப்படிலாம் சொல்லிட்டு கேட்க மாட்டோம். நாங்க இதுதான் இப்படிதான் இருக்கும். ஒரு யூடியூப் வச்சிருக்கோம், எங்க மூஞ்சி ஒரு 4 பேருக்கு தெரியுது, அதனால உங்களை யாராவது எதனா கேட்கலாம், அக்கம்பத்துல உள்ளவங்களும் உங்களை எதனா விமர்சனம் செய்யலாம், இதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிதான் கேட்போம். நிறைய பேர் எங்களை பார்த்ததுமே வெளில அமைச்சிருப்பாங்க. சில பேர் போயிட்டு அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு மறுநாள் நான் ஷிஃப்ட் பண்ணணும், அட்வான்ஸ் ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாமே வெளியே வந்திருக்கீங்க. வீடு இல்லாம அப்புறம் எங்க ஸ்டே பண்ணிரும்? 35 வீடு பார்த்து 36வது வீடு தான் நான் இப்போ இருக்கிற வீடு. இப்ப அந்த வீட்டுக்கு வந்து 2 மாசம் கூட ஆகல. இப்ப அந்த அகைன் அந்த வீட்டை நான் காலி பண்ணேன். என்ன காரணத்துக்காக காலி பண்ண சொல்றீங்க? லாஸ்ட் ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்ல, ஒரு தேவையில்லாத ஒரு நான் சொன்னேன் ஒரு அன்வான்டட் பீப்புள்ஸ். சோ அதனால அது அங்கதான் நடந்தது, எங்க வீட்டு வாசல்ல தான் அது நடந்தது. அதனால அது அக்கம்பத்துல உள்ளவங்க, நாங்க வில்லால இருக்கோம், அசோசியேஷன்ல உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஆனா சொல்லிட்டு தான் போறோம். நாங்க இந்த மாதிரி நிறைய வாடகை இருக்குல்லப்பா. ஆமா, ஒரு 10,000. ஏன்னா எங்களுக்கு கிடைக்கவே இல்ல, வீடே கிடைக்கலன்னும் போது எனக்கு 12K வந்து 13 ரூபாய் சொன்னாங்க. அப்புறம் காலையில இருந்து ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணாங்க, 12,000 ரூபாய் சொன்னாங்க. 10,000 என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு பீரியட்ல அவ்வளவு வாடகை அதுக்கே ஏர்ன் பண்ணணுமே, அதுக்கே அதுதான் இப்ப நான் அதுதான் சொல்ல வந்தேன் உங்ககிட்ட. இப்ப வந்து நான் இவங்க வந்து எனக்குன்னு ஒரு மெடிசன்ஸுக்குன்னு செலவு, எப்படி இருந்தாலும் உங்க சுகர்னா இன்சுலினுக்கோ டேப்லெட்டுக்குமே எவ்வளவு செலவாகுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி எனக்கு வந்து அதுக்கே வந்து நான் தனியாக எடுத்து வைப்பேனா, நீ ஒரு மாசம் மாத்திரை போனாலும் பரவாயில்ல இதுல போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாகவும் இருப்போம். நாங்க அங்க போனோம், சரி ஓகே எல்லாமே எது நடந்தாலும் ஒரு நல்லதுக்கு அப்படின்னு நினைச்சு போய்க்கணுன்றதை நாங்க பார்க்கலாம். ஸோ இவங்க கிட்ட இந்த விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு ஏதாவது வச்சிருப்பீங்கல்ல, உங்ககிட்ட நான் சொன்னதே கிடையாது ஆனா இதை சொல்லணும் அப்படின்னு ஏதாவது இருக்கும்ல, அப்படி ஏதாவது இருந்தால் எங்களுக்காக சொல்லுங்களேன். எனக்கு என்னன்னா உன்னோட ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியம். ரீசெண்ட் டைம்ல கூட நான் சொல்லியிருக்கேன், எனக்கு இவங்க மேல எனக்கு அந்த பாசம் அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது மேம். அப்புறம் என்னங்க கல்யாணம்? அதுதான் மேம், நான் கேர் பண்ண மாட்டாங்க. இப்ப திடீர்னு ஆயிடுச்சு ஏதோ ஒண்ணுன்னா அது நல்ல சாப்பாடு அடிக்கும்போது கையில ஊத்திட்டா சில பேர்லாம் போய் கேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நான் பார்த்தா கூட அப்படியே திரும்பி போயிடுவேன். பிகாஸ் அது நம்ம போன உடனே அழுவ ஆரம்பிச்சிருவான், அந்த மாதிரிலாம் இருக்குதுன்றதுனால அப்படியே பார்க்காத மாதிரி போயிடுவேனா. அதனால வந்து அப்படியே சில கேரிங்லாம் நம்ம ஒருவேளை இன்னைக்கு இருக்கும், நம்மளுக்கு சடனா எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு அவ அந்த இடத்துல என்ன நான் வருமானா நான் என்ன இது பண்ணக்கூடாதுல, எதிர்பார்க்க கூடாதுலன்ட்டு நான் சில விஷயத்துல அவாய்ட் பண்ணியே நிற்பேன். ஆனா இப்ப ரீசெண்ட் டைம்ல என்ன ஆச்சுன்னா
நம்ம ஏன் அவாய்ட் பண்ணி நிற்கணும்? இருக்கிற நல்ல மொமெண்ட்டை அவங்க கூட ஷேர் பண்ணிட்டு எவ்வளோ நாள் இருக்கமோ, 1 டேஸோ 2 டேஸோ வாட் எவர், நம்ம வந்து அந்த மூமெண்ட் வந்து அவங்களுக்காக வாழணும் அப்படின்றது இப்போ நான் ரீசெண்ட் டைமில், அதுவும் மேரேஜுக்கு அப்புறம்லாம் ரொம்ப இது பண்ணியிருக்கேன். அதை தாண்டி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அப்படின்னா, அது என்னன்னா, எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் எதனா நம்மளை ஒருத்தவங்களுக்கு ஒரு கருத்துலையோ இல்லை எதுலேயோ நம்மளை வந்து தவறாவோ, நீங்கள் நம்ம நல்லவங்க தான், இங்கே நம்ம நல்லவங்கன்னு சொல்லிட்டு இங்கே பச்சை குத்தி நம்ம நான் நல்லவன் அப்படின்னு சொல்லி சுற்றலாம் அந்த உலகெல்லாம் நம்பாது. நீங்கள் யாருன்றத உங்கள் வளர்ச்சி தான் எல்லாருக்கும் ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட்டாக இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து டவுன் ஆகக்கூடாது, நீங்கள் ரொம்ப போல்டாக இருக்கணும். நான் இருக்கிறேன் இல்லை, உங்கள் லைஃப்பில் எப்போவுமே நீங்கள் எந்த அச்சீவ்மெண்ட் நோக்கி இப்போ போயிட்டுருக்குமோ அந்த அச்சீவ்மெண்ட்டை நான் இல்லைனாலும் என்னோடய இனிஷியலை பக்கத்தில் வச்சு அந்த அச்சீவ்மெண்ட்டில் போய் நிற்கணும். நம்ம வந்து எல்லாருக்கும் நம்ம நினச்ச மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளால் முடிஞ்சால் எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுக்கணும். அது மாதிரி விஷயம்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். அதை தாண்டி பார்த்தோன்னா எனக்கு லைஃப்பில் உன்னோட எனக்கு ஒரு நல்ல சோல் இருக்க முடியாது. நீங்கள் கிடச்சிருக்கீங்கன்னா உண்மையாலுமே பிளஸ்டு பேபி தான். எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வரும்போது கடவுள் நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்லது இருக்குன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க நாளைக்கு நல்லா இருப்பீங்க. அந்த மாதிரி நான் வந்து இத்தனை இயர்ஸாக கஷ்டப்பட்டதுக்கு நீங்கள் எனக்கு கிடைக்கணும் தான் நான் கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ அதனால் டோன்ட் ஃபீல், லைஃப்பை நல்லா வாழுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? நம்ம எப்போவுமே நல்லா இருப்போம். நல்லதே வதிங்க, நல்லதே நடக்கும். காயத்ரி, நீங்க இவங்க கிட்ட சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அடிக்கடி மென்ஷன் பண்ணுவாங்க, நான் இல்லைனாலும் நீ வாழணும். அந்த இடத்துல நான் இல்லைனால் அந்த ஒரு வேர்ட் வரக்கூடாது எனக்கு. அப்படி இல்லை, சிவாவா அந்த ஒரு விஷயம் மாத்திக்கணும். ஏன்னா அவங்க லைஃப்ல ஒரு 7 வயசுலேயே அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. அவங்க 7 வயசுலேயே பாத்திரம்லாம் தேய்ச்சி ஸ்கூல் போயிட்டு வந்து, அப்போல்லாம் வந்து அந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த சைல்டு லேபர் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அதிகமாக பேசும் பொருளாக இல்லைல்ல. கஷ்டத்துக்கு டீ கிளாஸ் போய் கழுவுறது கூட குழந்தை கழுவுனா கம்முன்னு போகிற வேர்ல்டாக தான் இருந்துச்சு. அவங்க அப்போலேருந்தே கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ எனக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடுச்சு. அவங்க அக்கா என் கூட பேசும்போது, அவங்கள பற்றி தெரியாது எனக்கு சில விஷயம், அவங்க அக்கா என் கூட வந்து ஷேர் பண்ணும்போது, அவங்க சின்ன வயசுலேருந்து, ஏன்னா அவங்க பிளட்டு 2 பேரும் ஒன்றா ஒரே வீட்டில் தான் வளர்ந்துருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க அக்கா வந்து என்கிட்ட சில விஷயம் ஷேர் பண்ணும்போது தான், அப்போ காயத்ரி வந்து உண்மையுமே ஒரு நல்ல லாயலான பர்சன் தான் அப்படின்றதே நான் புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க, ஸ்கூலில் எப்படி இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலாம் இருக்காங்கல்ல இப்போது, அவங்களாம் என்கிட்ட இப்போ பேசுவாங்க, காயத்ரி இப்படிலாம் இருப்பாங்க, என் பொண்ணு ட்ரெஸ்லாம் நான் எடுத்து போய் கொடுப்பேன் ஹாஸ்டலில், என் பொண்ணுக்கு நான் சாப்பாடு எடுத்து போய் காயத்ரி பார்க்கும், நான் காயத்ரி என் பொண்ணு மாதிரி தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ பேசுவாங்க என்கிட்ட. நீங்க சொல்லுங்க, நீங்க இன்னும் அவர்கிட்ட சொல்லவே இல்லை, அழுகப்பட்டு தான் செய்றீங்க. அதாவது நமக்குன்னு ஒரு சர்க்கிள் வச்சுக்கணும். இந்த விஷயம் காயத்ரியை தாண்டி மற்ற யார்கிட்டையும் போகக்கூடாது அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் என்னோட பெரிய. கவியை பத்தி நீங்க சொல்லலாம். அதான் கவி ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கணும். இதை நம்மளை தாண்டி இந்த விஷயம் யார்கிட்டையும் போகக்கூடாது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஈஸியாக நம்பிடுறாங்க, அது நம்ப வேண்டாம். நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் ரொம்ப அதிகமாக நம்புறது வந்து வேண்டாம். யாருமே இப்போ இருக்கிறது கிடையாது. இப்போ கூட ரீசெண்டாக நான் கவிட்ட, இப்போ நம்ம சேனலுக்கு வரதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கூட கவிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், அந்த பாம்புக்கு நம்ம எவ்வளோதான் வந்து அடிபட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம கட்டு போட்டே இருந்தாலும், கட்டு போட்ட அடுத்த நிமிஷம் அதை நம்மளை குத்திட்டு தான் ஓடுமே தவிர்த்து, கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தடவி கொடுத்துட்டு ஓடாது. ஸோ அதை விஷயத்த நீங்கள் கற்றுக்கணும் கவி அப்படிங்கிறது நான் வந்து அவங்கள்ட்ட இப்போ ஒரு 2 இல்லை, இதுவுமே நாங்கள் ஒரு நல்லதுக்காக நினைக்கிறோம். எங்களுக்கு நடந்த சில அடிகளும் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குற ஒரு முட்டாள் மனுஷங்களைய தாண்டி வந்தது ஒரு நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்பதான் எங்களுக்கான ஒரு நாங்க என்ன இடத்துல இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இன்னும் என்ன பண்ணணும், இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்றத நான் யோசிக்கிறேன் இப்பெல்லாம். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கடவுள் எல்லாத்தையும் கரெக்டா அமைச்சு கொடுத்துட்டு இருக்காரு. அதுதான் சொன்னேன், நம்ம கிட்ட ஒருத்தவங்க பேசாம நம்ம பேசுறோம், என்னோட அமைதியா இருக்காங்க. என்ன அப்படின்னா, நீ என்ன பேசுறியா, நீ யார் என்ன பேசுறதுக்கு, அப்ப நான் திரும்ப பதிலுக்கு நான் உன்னை பேசுவேன் அப்படின்னு சொல்லி இந்த நீ நான்ட்டு மாத்தி 2 பேரும் அடிச்சுக்கிட்ட காலம் எல்லாமே உண்டு வேற வேற ஆட்கள் மத்தியில. அது பண்ற பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கறத நாங்க நாளடைவுல தெரிய ஆரம்பிச்சோம். நீ என்ன பேசுறியா, ஆனா என்கிட்ட எதுவுமே இல்லாமலாம் இல்ல, என்கிட்ட உண்மையா பேசுறவங்க தெரியும். நான் ஏன் அமைதியா இருக்கேன் அப்படின்னா, காலம் பதில் சொல்லும், அவ்வளவு. அந்த ஒரு கான்செப்ட் மட்டும்தான். அமைதியாவே போவோம். நம்ம அண்ணா அழகா சொல்லியிருப்பாப்புல, எப்பவுமே அவர் இதை ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். நாங்க கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி தான். அண்ணா நீங்க சிஎம் ஆனாலும் நீங்க அண்ணா சொன்ன மாதிரி, அண்ணா சொல்ற மாதிரி எங்களுக்கு வந்து காசிப்ஸ் எங்களுக்கு வர்றத இதுவெல்லாம் பார்த்து நாங்க அவரைதான் எடுத்துப்போம். அவரு எவ்வளவு ட்ரோல் பண்ணாததா, மனுஷன் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறதா கூட ஏதோ பண்ணி இழுத்து. நம்ம சோசியல் மீடியா மக்கள் மத்தியில ஒரு பப்ளிக்கா வந்துட்டு நம்ம மூஞ்சி காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாலே ட்ரோல்ஸ் இருக்கும். ஆமா, நம்மள பத்தி ஒரு 4 விஷயம் இருக்கிறத போட்டா பரவாயில்லையடா, இருக்கிறத போட்டு ட்ரோல் பண்ணலடா. நம்ம வந்துட்டு டெய்லி
எனக்கு தெரிஞ்ச அதிகமா வந்துட்டு சோஷியல் மீடியா யூஸ் பண்றது நீங்க எல்லாம் ஆமா தான். சோ அப்புறம் எப்படி ட்ரோல் மேரேஜ் அப்போ கவிக்கு அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது கவி அதை புடவை கட்டி அந்த இன்ஸ்கர்ட் போட்டிருக்கோம், அதை வேஷ்டி மாதிரி எடுத்து கட்டிட்டு உட்காந்து அந்த மாதிரி ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நான் கவிட்ட ஒரு ரீல்ஸ் காமிச்சிட்டு இருந்தேன். நாங்க ரீசெண்டா ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தோம், அதை ஒரு அண்ணா எடுத்து ட்ரோல் பண்ணி போட்டிருந்தாங்க. அது எனக்கு கமெண்ட்ஸ் எனக்கு சிரிப்பு தாங்கல. நானும் போய் அதில் அண்ணா சூப்பரா எடிட் பண்ணிருக்கேன், நல்லா இருக்கண்ணா அப்படின்னு எனக்கு வந்து ட்ரோலுக்கு நானும் போய் கமெண்ட் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கவி கமெண்ட் பண்ணிட்டேன். நான் காய் மெமரிஸ்ல இருந்து போய் கமெண்ட் பண்றேன். ஆல்ரெடி போய் கமெண்ட்ஸ்ல பார்த்தா ஜிகே மெமரியில ஆல்ரெடி கவி கமெண்ட் பண்ணி ப்ரோ, வச்சிருக்காங்க. நான் உன்னோட ஹியூஜ் ஃபேன் ப்ரோ, செமையா வாங்க, நல்லா பண்றீங்க. அந்த மாதிரி troll எல்லாம் நாங்க ஜாலியா எடுத்துப்போம். யாரெல்லாம் troll விமர்சனங்கள் பண்றாங்களோ வந்து அவங்க ஒருத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்த கூடாது. ஸோ இப்போ வந்து லைவாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம். நீங்கள் 2 பேரும் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களோட காதலை வந்து சொல்லிக்க போகிறீங்க. ஸோ எங்களுக்காக லைவில் எப்படி மனசுக்குள்ளே இருக்கும்ல, ஐ மீன் கவிக்கிட்ட எப்படி சொல்லணும், காயத்ரி கிட்ட எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும்ல. சொல்லுங்கள், உங்கள் மனசார சொல்லுங்கள். புதுமண தம்பதிகளை நாங்கள் வந்துட்டு வாழ்த்துக்களோட நீங்கள் 2 பேரும் வந்துட்டு உங்கள் காதலை காயத்ரி வைக்கப்படாது எனக்கு அது கவி இது வரைக்கும் அப்படி சொன்னதும் இல்ல, நானும் அது சொன்னது இல்லையா. காதல் சொல்லிக்கிட்டு லவ் ஷேர் பண்ணிக்கிட்டதே இல்லையா? சொன்னதே கிடையாதா? சரி, நாங்க இன்னைக்கு பண்ண வைக்கிறோம், நீங்க பண்றீங்க. ஓகே, என்ன சொல்றது, நீ அழகா இல்ல, நீ அழகா இல்ல இருந்தாலும் நல்லா இருக்கு அப்படிலாம் அப்படிலாம் இல்ல. லைக் யுவர் குட் சோல் இன் மை லைஃப். எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கிடைக்காது. அதை நான் இப்போ அப்படியே ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கல. இப்போ நான் உங்களை புரிஞ்சுக்க எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ட்ரை பண்ணுறேன் மீன்ஸ் நீங்கள் என்னை எப்படி பார்க்குறீங்க, இப்போ ஏன் எனக்காக நீங்கள் வந்து நிறைய சொம்மெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க. பிகாஸ் நான் வந்து ரொம்ப என்னை கேவலமாக பேசுகிறவங்க தான் அதிகம் எதுலேயுமே. அது ஆனால் அந்த நேமை உடச்சி இன்றைக்கி எனக்காகன்னு ஒரு நேம் வந்து க்ரோத் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அந்த மாதிரி ஒருத்தவங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்க எல்லாரோட லைஃப்ல இருந்தா நிறைய பேர் வந்து சிக்கா இருக்கவங்க லைஃப் எல்லாருக்குமே நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அதனால வந்து என்னோட வாழ்க்கையில நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ லாட். தேங்க்யூ. நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதான், சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலும் இந்த ஒரு ஸ்மைலோட அவ்வளவுதான். கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க, அப்படியே பூரிச்சு அப்படி இப்படி அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இந்த கம்மல் இப்போ எனக்கு மேரேஜ்ல கவி கிஃப்ட் பண்ணாங்க. அந்த வீடியோ வரும் போடுறேன் பாருங்க, அவ்வளவுதான் வாங்கி மூடி அப்படி கொடுத்துட்டாங்க. டேட்டூ போட்டிங்களா கவியோட கண்ணு? இது நான் இப்போ பர்த்டே சம்திங் ஏதோ போட்டு கவியோட கண்ணு தான் இது. நான் வந்து கவிக்கு கிஃப்ட் பண்ணாங்க மேரேஜ்ல, நான் கிஃப்ட் பண்ணேன் கவிக்கு, கோல்ஸ் போட்டு விட்டேன். இதெல்லாம் எனக்கு திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட். நான் இது போடும் போதெல்லாம் கவி வாயெல்லாம் பார்க்கணுமே நல்லா அப்படியே அப்படி இருந்துச்சு. என்னடி வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆனா ஏன்னா நான் அரௌண்ட் ஒரு 12-13 இயர்ஸ் 15 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. எவ்வளவு பவுனுங்க அது? எவ்வளவு சவரன்? அந்த ஜிம்கா ஒரு சவரம் கூட கிடையாது, அதோட கம்மி. அவ்வளோலாம் இல்ல. இப்ப எவ்வளவு காசு தெரியுமா அது? இல்ல நீங்க சொல்றது ஓகே தான். ஆனா நான் வந்து 4 கிராம் எடுத்தேன், 2 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு 4 கிராம் எடுத்தேன். அது வந்து நான் வந்து ஒரு கடல்ல தான் வாங்கினேன். இப்போ ஒரு 2 நாள் போட்டுட்டு திருப்பி எடுத்து போய் வச்சுட்டு திருப்பி அவங்களுக்கு காசு கொஞ்சம் மேல போட்டு கொடுத்துணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்புறம் நம்ம கிட்ட நிறைய நகையில இன்வெஸ்ட் பண்ணுவோம் எங்களுக்கு. அது ரொம்ப ஒரு பாப்பாவுக்கோ இல்ல வீடு வாங்குறதுக்கோ அன்னைக்கு நம்ம திடீர்னு ஏதோ ஒன்னா யாரும் நமக்கு கொடுத்து உதவ மாட்டாங்க. ஸோ கையில ஒரு அமௌண்ட் இருக்குன்னா நாங்க நகைக்குனே தனியா எடுத்து வைப்போம். நகை ரேட் கம்மியாவதோ இல்லையோ நாங்க போய் நகையை வாங்கிட்டு வந்துருவோம். திரும்ப அந்த நகையை கொண்டு போய் அடகு வைப்போம், அதை ரொட்டேட் பண்ணுவோம், திரும்ப அதை எடுத்துப்போம். இப்படியே நாங்க அந்த ஒரு சர்க்கிள்லயே கொண்டு போயிடுவோம். சரி, நீங்க உங்க காதல் சொல்லலாம். அது பரவாயில்ல, சொல்லுங்க எங்களுக்காக. யோசிக்கிறியா? இல்ல யோசிக்கிறதுக்கு இல்ல, எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, நிறைய விஷயம் மாறிட்டீங்க. எவ்வளவோ விஷயம் நீங்க நிறைய பண்ணியிருக்கீங்க. நான் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. நிறைய பண்ணியிருக்கீங்க, எவ்வளவோ அதுல இருந்து மீண்டு வந்திருக்கீங்க. இப்போ ரீசெண்டா நான் உங்களுக்கு சொல்ற ஒரே விஷயம், எவ்வளோ விமர்சனம் வந்தாலும் சரி, அதை விமர்சனம் பண்றாங்கன்னு சொல்லி காதுல போட்டுக்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமா இருக்குது. ஓகேவா? நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்றது தான், எதையுமே நீங்க மைண்ட்ல எடுத்துக்காதீங்க. பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், எவ்வளவு வேணாலும் பேசட்டும். நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் என்னவோ அதை நோக்கி போய்கிட்டே இருங்க. பேசுறவங்களே ஒரு நாள் வந்து திரும்ப நம்ம கிட்ட பேசுறதுக்கான காயத்ரி அட்வைஸ் பண்ண சொன்னேனா? இதுதான்க்கா காதல் இதுதான்க்கா என்னுடைய லவ். நான் கவிக்கிட்ட நான் இப்படிதான் கொண்டுட்டு பேசி இப்ப எனக்கு எதனா கவி பாத்துங்க, எங்களுக்கு அதெல்லாம் அர்த்தமே தெரியாதுன்றதை நீங்களே பாத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதை மட்டும் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம லைஃப் வந்து இன்னும் நல்லாவே இருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்த மிஸ் வந்து சீக்கிரம் லவ்வாக கன்வெர்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச். இவங்க எல்லாம் கவி இல்லாம
நினைச்சதில்ல எனக்கு அவன் ஏன்னா இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு உடம்புல, சரியாயிடும். நிறைய யோசனை வரும்ல. ஸோ இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நான் அந்த மாதிரி மாதிரி. அவங்க அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் கூட யோசிக்க மாட்டாங்க மேம். நான் மட்டும் தான் யோசிப்பேன். நீங்க கேக்குற கொஸ்டின் இல்ல, எல்லாம் நான் இவங்க என்கிட்ட கேட்ட கொஸ்டின். நான் யோசிப்பேன். பிகாஸ் என்னோட ஸ்டேஜ் இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம திடீர்னு கூட இறந்துருவோம். பிகாஸ் நான் வந்து அதிகமாக ஃபுட்டி பர்சனு, என்னால் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியும் போது எனக்கே சில சிம்டம்ஸ்லாம் தெரியல, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து நானே கேட்பேன், காயத்ரி நீ வந்து என்னை செலக்ட் பண்ணுறது உனக்கு நல்லதா இன்னைக்கு தெரியலாம், மேபி ஃபியூச்சரில் எப்படி இருக்குன்னு தெரியாது. பிகாஸ் நான் ரொம்ப ஹெல்த் இஷ்யூவில் அடிபட்டிருக்கேன், கோவிட்லேருந்தே நான் ரொம்ப லாஸில் இருக்கேன். ஸோ எல்லாமே விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது எல்லாமே என்ன சொல்கிறதுனா, நம்ம 1 year இருந்தால் கூட நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்கும்ல, அதுக்குள்ளே ஒரு பாப்பா வரும், அந்த பாப்பாக்காக நான் வாழ்வேன். ஆனால் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. தட் சேம் டைம் பாப்பாக்காகவும் நான் இருக்கணும், உன்னோட நினைவுக்காக நான் இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரொம்ப மெச்சூர்டாக பேசி நிறைய விஷயத்த நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணி தான் ஒன்றா இருக்கோம். இது காயத்ரி தான் பதில் சொல்லணும். சொல்லுங்க. ஷுவர். அது இவங்க சொன்ன சேம் அதே நான் வந்து அவங்க இல்லைங்கிற கான்செப்டே கொண்டுட்டு போக மாட்டேன். 450 சுகர் இருக்குனாலும் இப்ப வரும்போது கூட 450 சொல்லும்போது பதறுது. 450 நாள்லாம் இருக்க மைக் அடிச்சு கீழே விழுந்துருவாங்க. ஆமா, எனக்கு இப்பவுமே இந்த லைட் செட்டிங்லாம் இருக்குல்ல, சம்டைம்ஸ் ஒரு 1/2 hour மேல போச்சு. 6 months ரொம்ப முடியாம தான் இருந்தாங்க. அப்படிலாம் இருந்தா கவி நிறைய எப்பயோ போயிருக்கணும். ஆனா அந்த ஒரு மோட்டிவேட் தான், உன்னால முடியும் கவி, சும்மா ஜஸ்ட் ஒரு 450 தான், நான் 450 சுகருக்கு கவி அப்படிலாம் நான் கவிட்ட சொல்லவே மாட்டேன். 450 தான் இருக்குது, சீக்கிரம் கம்மி பண்ணி, எப்பதான் குறை பண்ணி அப்படிங்கிற அந்த ஒரு இதுலயே கவியை கொண்டுட்டு போயிட்டு அப்படியே தான் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கு. மேரேஜ் டேட் வரைக்கும் எனக்கு டைம் கொடுத்தாங்க, இதுக்குள்ள நீ என்ன சாப்பிட்றியோ சாப்பிட்டுக்கோ, எவ்வளோ கேக் சாப்பிட முடியும் சாப்பிட்டுக்கோ, ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல் நீங்கள் வந்து டயட் இருக்கணும், வாக்கிங் எனக்கு போயிடணும், ஒரு நாளுக்கு இத்தனை கிலோமீட்டர் போயிட்டு எனக்கு வந்து சொல்லணும், இந்த மாதிரி இவ்வளோ ஃபுட்டு தான் எடுத்துக்கணும், இதெல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் எனக்கு நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். நல்ல வெயிட்டா இருந்தீங்களா? இப்போ வெயிட் லாஸ் ஆமாம். எத்தனை கிலோ குறைஞ்சிருக்கீங்க? இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோ கம்மியாயிருக்கேன். 76 என்னமோ தான் இப்போ இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 73 கிலோ 74 கிலோ இருந்தேன். இப்போ வந்து 63 67 இருக்கேன். அவ்வளோ வெயிட் லாஸ் ஆயிருக்கு இந்த ஒரு வருஷத்துலயே. இப்போ ரீசனா ஒரு இந்த லாஸ்ட் ஒரு 6 monthsல வந்து இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சீங்க உங்களுக்கு சுகர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? எப்படி தெரியும்? இல்ல ஆல்ரெடி எனக்கு தெரியும். பிகாஸ் எனக்கு பேங்க்ரியாஸ் ப்ராப்ளம்னாலே நம்மளுக்கு வந்து அந்த என்சைம்லாம் ஜூஸ்லாம் சொரச்சு கொடுக்கறதே அதுதான். ஸோ அது வந்து எனக்கு சரியில்லை அப்படின்னும் போது எனக்கு அப்பவே வீட்ல யாருக்காவது இருக்காத ப்ராப்ளம்? இல்ல எங்க பரம்பரையிலே எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்குன்ற மாதிரி அந்த மாதிரி வந்திருக்கு. அக்கா நீங்க சொல்ற மாதிரின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுவாலாம் எங்களால ப்ரொபோஸ் பண்ணிக்க முடியாதுக்கா. அந்த மாதிரி வராது. நாங்க வளர்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சோமா, அதனால அதுக்கான டைம் வந்து கொஞ்சமா எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட இருக்கிற மைனஸை பகிர்ந்துக்கும் போது சொல்ல போனா அந்த ரொமான்ஸே ரொம்ப கம்மி, அந்த அளவுக்கே இருக்காது. நம்மளுடைய விஷயமே வேறையா இருக்கு, நம்ம அழகா கொண்டுட்டு போனோம் இப்படி அப்படின்னு. அந்த கிரிஞ்சு கப்பல்னு ரீசெண்டா சிலதெல்லாம் வந்து எங்க மேலேயே பாய்ச்சினாங்க. அதனாலேயே கவி சில விஷயம் என்கிட்ட பண்ணாங்க. திடீர்னு போவாங்க, திடீர்னு கிஸ் பண்ணுவாங்க, நம்ம கிரிஞ்சு கப்பல் டி அப்படிம்பாங்க. இந்த விஷயத்த குத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பிகாஸ் அது ஒருத்தங்களுக்கு போய் அது காதுல விழணும் அப்படிங்கறதுனால. நம்மள இதுதான் சொல்லும் போது நம்ம இது இல்லன்னும் போது அது ரொம்ப ஹர்ட்டா நம்ம தான் ஒரு விஷயத்த இது பண்ணிப்போம். நீ இதுதான் சொல்லும் போது ஆமா நான் அதுதான் சொல்லி பாருங்களேன், அடுத்தது நம்மளுக்கு என்ன பேசுறதுக்கு இருக்கும், திரும்ப புதுசா எதனா ஒண்ணு கண்டுபிடிப்பாங்க. அதனால மட்டுமே தான். ஸோ அந்த ரொமான்ஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்க்க முடியாது. ஆனா எனக்கு ஒரு பர்சனல் சஜஷன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு பெண்ணா இருக்கட்டும், இந்த தேர்ட் ஜெண்டர் பீப்புங்களா இருக்கட்டும், நான் ஒரு லெஸ்பியன் கப்பல் கே கப்பல் எல்லாருமே ஒரு அனிமல்ஸா இருக்கட்டும், எல்லாமே இந்த உலகத்துல வந்து ஒரு உயிருள்ள ஒரு விஷயம்தான். ஸோ எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்காகன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும், அவங்கவுங்களுக்காகன்னு ஒரு ப்ரைடு இருக்கும். அதை வந்து அவங்கள அனுபவிக்க விடுறது தான் என்னோட பெரிய ஒரு வேண்டுகோள். அவங்கவுங்களா இருந்து வாழ்ந்துட்டு போங்க, யாரையும் கீழே தள்ளி மேல வரணும்னு நினைக்காதீங்க. அந்த கீழே தள்ளி மேல ஏறி நிற்கும் போது நீங்க ஒரு நாள் ரொம்ப கீழே போயிடுவீங்க. ஸோ அதை நான் பார்த்துருக்கேன், அதெல்லாம் கடந்துதான் வந்து இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ அது வேணான்ற கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும், இல்லைன்னா சப்போர்ட் பண்ணாம அமைதியா இருந்துட்டா இன்னும் நல்லா இருக்கும். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம். டெய்லி லோஜியை வெல்னஸ் சுகர். வெள்ளை சர்க்கரையில் நல்ல சர்க்கரை.